ஹலோ, அடேங்கப்பா சமையல். இப்போ வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கீரை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பாருங்கள். இப்போ முதல்ல நான் இந்த கீரையை வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அதுக்கப்புறம் நான் சாதம் செய்ய போகிறேன். இப்போ காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கீரையெல்லாம் வச்சு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் சாதமாக கிண்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டா சூப்பராக இருக்குங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்றது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பவுல் நல்லா நிறைய ஃபுல்லாக நான் அழுத்தி தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அரைக்கீரை, பெரிய வெங்காயம் 1, ஒரு 2 பூண்டு உரிச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் வதக்கிறது. இது மட்டும் தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 20 இருக்குங்க, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தாளிக்க போகிறோம். அதை நம்ம வதக்க போகிறோம், வதக்கி தான் அரைக்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறேன் கீரையை வதக்கிறதுக்கு. அடுத்து பச்சை மிளகாய், பூண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயத்தை மட்டும் நான் வதக்கி போட்டுருவேன். சின்ன வெங்காயத்தை தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவேன். நல்லா வதக்கிக்குவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம தக்காளியை போட போகிறோம். தக்காளியை நல்லா வதங்கட்டணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு போட்டுக்கலாம், பால் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி. பாருங்கள், கீரை போட போகிறேன். நல்லா வதங்கிடுச்சு. கீரையை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, புளி இதெல்லாம் போட்டு நான் வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சுண்டை. இப்போ எடுத்து ஆற வச்சு இதை அரைச்சிடுவோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப நைஸ் பண்ணி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைக்கணும். அப்போ தான் சாதம் கெட்டதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட போகிறேன். நான் 4 கரண்டி விட போகிறேன். 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சதும் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் ஒரு 7 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். இது நல்லா வறுத்துக்கோங்க. மிளகா நல்லா வறுப்பட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து கடலைப்பயிறு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு. அடுத்து வெங்காயம், நல்லா வதங்கினாதாங்க சாதம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதேமாதிரி எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மிளகு பொடி நான் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன்.
ஏன்னா முன்னாடி போட்டிருந்தா இது சுத்தமாக கருகிடும், அதனால தான் நான் இப்போ போடுறேன். இது லைட்டாக அப்படி கிளறி வச்சுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கீரையை வந்து ஊற்றிக்க போகிறோம். கீரையில் வந்து உப்பு ரொம்ப முக்கியங்க. கிண்டும் போது உப்பு அதிகமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். உப்பு இல்லைனாலும் எண்ணெய் இல்லைனாலும் இந்த சாதம் வந்து நல்லா இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் வந்து கீரை நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சினா அந்த நல்லா இருக்காது. ஃப்ரீயாக அரைக்கணும். சாப்பாடு கிளறும் போது நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவில் வதக்கணும். கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிட போகுது. இப்போ நான் அது ரெடி ஆகட்டும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், இங்கே பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் மேலே வர அளவில் நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கீரை ரெடி ஆகிடுச்சு. நான் சாதத்தை வடித்து இங்கே ஆற வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சாதம் நல்லா ஆற வச்சு தான் கிளறணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டிகிட்ருக்கும், அடை மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் லைட்டாக விட்டு கிளறினீங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நான் அடுத்து கீரையை போட்டு கிளறி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரொம்ப தோவனையாக அதிகமாக போட்டு சாப்பிட்னாலும் சாப்பிடுங்க, இல்லை எனக்கு ரொம்ப லைட்டாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டாக கூட போட்டு சாப்பிடுங்க. ஆனால் இந்த கீரையே பிடிக்காத பிள்ளைங்க இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இன்னும் கேட்பாங்க, திரும்பாமல் எனக்கு கீரை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மிளகாய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, கடலைப்பயிறு எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பிள்ளைங்க பார்த்த உடனே இது சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது அப்படியே லஞ்ச் பேக்கில் எடுத்து பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மதியம் ஒன்று கூட வைக்க மாட்டாங்க, மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பாக்ஸாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.